குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கரன் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். நாங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே, அனைவருக்கும் ஆங்கில இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு அனைவருக்கும் நல்லதா கண்டிப்பா அமையும். பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது. நம்ம ஏன் கோவில்ல வீடியோ விடுகிறோம்? நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வரணும். அவருடைய 2026 உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்குவார்? 12 ராசி நம்ம கொடுக்க போறோம் பலன் பாத்துக்குங்க. தயவு செய்து இது ஒரு பொது பலனா பாருங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு பலனுங்க. ஒரு துல்லியமான ஒரு பதிவை பார்க்கலாம். ஏன்னா இந்த வருஷத்துல ஒரு அதிசயமான விஷயம் இருக்கு. இந்த நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க அந்தந்த கிரகம் வேற நேரத்துல போவானா, இந்த வருஷத்துலதான் அந்த 4 கிரகமுமே, அதாவது நல்லா பாருங்க, புத்தாண்டு பலன் எடுக்குன்னா குரு பகவானை பார்க்கணும், சனி பகவானை பார்க்கணும், ராகு பகவானை பார்க்கணும், கேது பகவான் பார்க்கணும். இது உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கணும். ஏன்னா இதுதான் அதிக நாட்கள் பயணிக்கணும். அந்த கிரகம் அவங்களுடைய நட்சத்திரத்துல போறதுனால நிறைய பேருக்கு திடீர் ராஜயோகம் இருக்குது 2026. இந்த வீடியோ மிஸ் பண்ணிடுறது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிடர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே, பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய 11வது ராசி தான் இந்த கும்பராசி. எப்படி 11வது ராசி கும்பராசி, லாபகரமான ராசி கும்பராசி தான். லாபகரமான ராசி இந்த ராசி சொல்றாங்க. ஏன்னா இந்த ராசி பாருங்க, பயங்கரமான புத்திசாலி குணம், பயங்கரமான அறிவாற்றலான குணம் எல்லாமே இந்த கும்பராசி கிட்ட அதிகமா இருக்கும். இந்த ராசியில பிறந்துட்டா பயங்கரமா அறிவா யோசிப்பாங்க. கற்பனை பயங்கரமா இருக்கும். ஒரு வேலை கொடுத்தா அதை சீக்கிரம் முடிக்கிற எண்ணம் ஒரே கொண்ட ராசினா கும்பராசி தாங்க. இதோடைய அதிபதி சனி பகவான் இருக்கா, அப்ப உழைக்கக்கூடிய திறமை இவங்கள்ட்ட இருக்குமா இருக்காதா? கும்பத்தை பொறுத்தவரை உழைக்கக்கூடிய திறமை கொண்ட ஒரே ராசினா அந்த கும்பத்தை மட்டும்தான் சொல்லணும். அப்படிப்பட்ட கும்பராசி என்பது வரக்கூடிய 2026 நல்லதா கெட்டதா? 100% நல்லது மட்டுமே நடக்கும், நல்லதை மட்டுமே நம்ம நினைப்போம். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா அந்த 4 கிரகத்தை வச்சுதான், மையமா வச்சுதான் இந்த வருட பலனை எடுக்க முடியும். குரு பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான், இவங்க எல்லாருமே அவங்களுடைய சொந்த நட்சத்திரத்துல போறாங்க. ஒண்ணும் இல்ல, இப்ப சொந்த கால நிக்கிறவங்க ஒருத்தர் வாடகை வீட்டுல இருக்கிற வித்தியாசம் இருக்குல்ல. அப்ப சொந்த நட்சத்திரம் போகும்போது எப்படியாச்சும் ஒருத்தருக்காச்சும் இந்த 4 கிரகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் யோகமா இருக்கா? இல்லாம இருக்காது. எப்படி உங்க ஜாதகத்துல ஏதாச்சும் இந்த 4 கிரகத்துல கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு கிரகம் நல்லதா இருக்கும். அது நல்ல காலம் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். அதுக்கான திசா புத்தி இப்ப நல்லா நடந்தா 100% நான் சொன்ன மாதிரி நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? உங்க ஜாதகத்துல இந்த 4 கிரகத்தை பார்க்கணும். குரு பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான். இது எல்லாமே நல்லா இருந்தா வாழ்க்கை இப்ப இந்த 2026 பிரகாசமாக ஜொலிப்பீங்க. ஏன்னா இந்த வருஷம் 2026 எல்லா தடைகளையுமே உடைக்கக்கூடிய வருஷமாக இந்த கும்பராசிக்கு வந்தே தீருங்க. 7 சனியை சொல்லி பயமுறுத்துவாங்க. நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க. 7 சனி வந்தாலும் சனி பகவான் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் பயங்கரமான யோகம் இருக்கும். ஜென்ம சனி இப்போ ஒண்ணும் இல்லை. இதுக்கு முன்னாடி பாருங்க, குரு வக்ரமா இருந்தாரு. குரு உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருந்தாரு. அடுத்து பார்த்தா நிறைய பேருக்கு பாருங்க ராசில இருந்து நிறைய பேருக்கு ராகுக்கு இது சரியில்லைன்னா ஒரு ஏமாற்றத்தை கண்டிப்பா 100% கொடுத்துருப்பாரு. நான் ஓப்பனா சொல்றேன். ராகுனா பெருசா ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துட்டு அது அப்படியே தடங்களாகி போச்சு. நான் இது எல்லாத்துக்கும் சொல்ல, நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த 4 கிரகத்துல எந்த கிரகம் பலவீனமோ, யாருக்கெல்லாம் ராகு பகவான் பலவீனமா இருந்தாரோ அவங்களுக்கு எல்லாமே வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, வேலை பிரச்சனை, தொழில் பிரச்சனை 100% இருந்திருக்கும். இதை கேட்டு பாருங்க. நீங்க கும்பராசியை மட்டும் கேட்டு பாருங்க. பொருளாதார பிரச்சனை, ஏமாற்றத்தை பார்த்தேன், எனக்கு மருத்துவ செலவு இப்ப ராகு இது வந்ததுல இருந்து மருத்துவ செலவு நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயம் தான் சொல்லுவாங்க. எப்ப இந்த மார்ச் மாசத்துல இருந்து கேட்டு பாருங்க. மறுபடியும் சொல்ல மாட்டாங்க. மருத்துவ செலவு இருந்துச்சு, நிறைய ஏமாற்றத்தை பார்த்து, வருமான இன்கம் சரியா இல்லை, நண்பர்கள் எதிரியா மாட்டா, மனைவி எதிரியா மாறிச்சு, இப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நிறைய கொடுத்தாங்க கும்பராசி. நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து கும்பராசி வேலை எல்லாமே எத்தனை ஒரு வீட்டுல இருந்துட்டு பாருங்க. இப்ப ரீசெண்டா
ஜூன் மாசத்துல இருந்து பாருங்க, வேலை உத்தியத்துல ஒரு தடங்களோ தடையோ தாமதமோ பொருளாதார பிரச்சனை வருமான பிரச்சனையும் படிப்பு கல்வியில வெளிநாட்டை படிக்கிறவங்க வெளியூர்ல படிக்கிறவங்களுக்கு படிப்புகள் ஒரு மந்தமான தன்மை, இங்க படிக்கக்கூடிய படிப்புகள் நல்ல ஒரு எதிர்பார்த்த அளவு வேலை கிடைக்காத அமைப்பும் கண்டிப்பா இருக்கும். வேலை உத்தியத்துல கண்டிப்பா ஒரு தடங்கள் கண்டிப்பா 100% ஜூன் மாசத்துல இருந்து உங்களுக்கு இருக்கும். இதுல இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. நான் சொல்லல, இந்த 4 கிரகம் சரியில்லாத நபர்களுக்கு மட்டும் இந்த பலன் எடுத்துக்கோங்க. அதுக்கான தடைகள் உங்களுக்கு நிறைய நடந்திருக்கும். ஒண்ணுல நிறைய இட பிரச்சனை இருந்துச்சா கேட்டா இப்ப ரீசெண்டா சொல்லுவார், ஆமா இருந்துச்சு பாரு. சுக்கிரன் நீசமா இருந்தாரு, அவ்வளவுதான். இப்போ ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி பாருங்க, வண்டி வாகனம் நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க. இல்ல வண்டி வாகனத்துக்கு ஏதாச்சும் ஒரு செலவு வந்திருக்கும். இல்ல தாய் தந்தை யாராச்சும் உடல் உபாதை வந்திருக்கும். குடும்பத்துல ஒரு மனக்குழப்பத்தை கொடுத்திருப்பாரு, ஒரு தடங்களை கண்டிப்பா கொடுத்திருப்பாரு. எதுவுமே சரியில்லாத ஒரு அமைப்பு கண்டிப்பா இருந்திருக்கும். சகோதர சகோதரியோட கண்டிப்பா ஒரு மன வருத்தம் மார்ச் மாசம் வந்து இருந்திருக்கும். இனிமேல் ஏன் 2026 நல்லா இருக்கும் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? குருவுடைய பார்வை உங்க ராசி மேல படுது. ஒண்ணு, அவர் சொந்த சாரம் வாங்கி பாக்குறப்ப யாருக்கெல்லாம் குரு சனி மட்டும் நல்லா மட்டும் இருந்தா மட்டும் போதும். குரு சனி ராகு பகவான் நல்லா இருந்துட்டா மட்டும் போதும். இப்ப பொருளாதார வருமானத்துல செம்மையான யோகம் இனிமே வேலை செய்யும். உங்களுக்கு இன்னும் மார்ச் மாசம் வரும் பாருங்க, வருமானம் சூப்பரா இருக்கும் பாருங்க. ஏன்னா வருமானத்துக்குள்ள அதிபதி இப்ப கொஞ்சம் வக்ரமா இருக்காது. இதே மார்ச் மாசத்துக்கு அப்புறம் பாருங்க, பொருளாதார வருமானத்துல கும்பராசி பயங்கரமா இருக்கும். நகை வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, இல்ல குடும்பத்துல ஒரு சுப செலவு கண்டிப்பா வரும். இன்கம் வருமானம் லாபம் நல்லா இருக்கும். எங்கேயாச்சும் பணத்தை கொடுத்திருந்தால் அந்த பணத்தை கேட்கக்கூடிய நாள் 2026 மார்ச் மாசத்துக்கு அப்புறம். இப்ப கொடுத்தாலும் ஒரு சில தடங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா மார்ச் மாசத்துக்கு அப்புறம் அந்த பணத்தை கேட்டு பாருங்க, கண்டிப்பா அனுகூலமா வரும். அப்பாவுடைய சொத்துல பிரச்சனை இருக்கு, அம்மாவுடைய சொத்துல பிரச்சனை இருக்கு, எனக்கு வில்லங்க இருக்கு, நிறைய தடங்களை கொடுக்குறாரு, என்ன காரணம், ஏன் இப்படிதான் இருக்குமா அப்படிங்கிற குழப்பத்துக்கு போவீங்க பாத்தீங்களா? அதெல்லாம் இப்ப இருக்காது. அரசாங்கம் மூலமாக நிறைய பேருக்கு சொல்றேன், அரசாங்கம் மூலமாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் சரியாகும். ஏன்னா கேது பகவான் உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பார். கேது போகக்கூடிய நட்சத்திரம் சுயசாரம் வாங்கி உங்களுக்கு மார்ச் மாசம் 29 அப்புறம் அவருடைய சொந்த சாதத்துல போறதுனால யாருக்கெல்லாம் கேது யோகமா இருக்கோ கண்டிப்பா உங்களுக்கு இட பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே சரி பண்ணக்கூடிய நேரம் கண்டிப்பா இன்னும் ஒரு 3 மாசம் பொறுத்துக்குங்க, கண்டிப்பா வரும். எப்படி மார்ச் மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, சொத்து பிரச்சனை, வழக்கு பிரச்சனை நிறைய விஷயம் சரியாகும். அம்மாவோட சொத்து அப்பாவோட சொத்து கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கான நேரம் பர்ஃபெக்டா வேலை செய்யும், பாத்துங்க. வெளிநாட்டுல எத்தனை பேர் வேலை பாக்குறீங்க, எத்தனை பேருக்கு ப்ரொமோஷன் வேணும், எத்தனை பேர் வெயிட் பண்ணிருக்கீங்க, ப்ரொமோஷன் கிடைச்சா இல்ல வீட்டுக்கு வந்துட்டு வேலையை விட்டுட்டு வெளிநாட்டுல இருந்து கண்டிப்பா இப்ப ப்ரொமோஷன் கொடுப்பார், வேலையும் கொடுப்பார். பாத்து நான் சொல்ற வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு வேலை உத்தியோகத்துல பதவி உயர்வு கண்டிப்பா ஒண்ணு, தனியார் கம்பெனியா இருக்கட்டும் இல்ல கவர்மெண்ட் ஏதோ ஒரு பதவி உயர்வுக்கு நீங்க போக போறீங்க. அதுக்கான நேரம் 2026 சூப்பரா இருக்கும். எதை வச்சு நீங்க சொல்றீங்க பதவி உயர்வு போவீங்க? சனி பகவானுடைய பார்வை நேரம் 8ஆம் இடத்தை பார்த்து 11ஆம் இடத்தை பாக்குறாரு, லாபத்தை பாக்குறாரு. அப்ப சனி பகவான் தான் ஒரு ராசி அதிபதி. அதனாலதான் உங்களுக்கு இங்க ப்ரமோஷனுக்கு போவீங்கிற வார்த்தை சொல்றேன். அடுத்து 4ஆம் இடத்தை 3ஆம் பார்வையை பாக்குறாரு. குரு பகவான் பாருங்க நேரம் 9ஆம் இடத்தை பாக்குறாரு, 5ஆம் பார்வையா. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா 11ஆம் இடத்தை பார்த்து உங்க ராசியை பார்ப்பதால் ப்ரமோஷன் கிடைக்க போகுது. இங்க வேலை பாக்குறவங்க வெளியூர் வேலை பார்க்க நல்லா இருக்கும். அதே மாதிரி பாருங்க படிக்கக்கூடிய மாணவர்களும் அரசியல் அரசாங்கத்துல பயன்படுத்த எல்லாமே சூப்பரா ஒரு மாற்றம் கண்டிப்பா நல்லா இருக்கு. பாத்துங்க, நல்லா உங்க பக்கம் வெற்றி தேடி வரும். அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே நல்லா இருக்குங்க, எந்த ஒரு தரங்கும் வராது. கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும், ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும், இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, மெக்கானிக்கல் துறை, ஐடி ஃபீல்டு இதெல்லாம் நிறைய பேர் நீங்க கும்பராசியில் இருக்கணும். இதெல்லாம் சூப்பரா இருக்கும் பாருங்க. இந்த 2026 திருமண வாழ்க்கையில நிறைய பேருக்கு திருமணம் நடக்கிறதே உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ராகுக்கு இது மட்டும் நல்லா இருந்துட்டா மட்டும் போதும். ஏன்னா இதுக்கு முன்னாடி திருமண தடை நிறைய இருந்துச்சு ராஜா. இப்ப பாருங்க, இந்த கும்பராசியர் நிறைய பேர் கல்யாணம் பண்ணுவாங்க. காதல் திருமணம், குழந்தை பாக்கியம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா. அதுக்கான நேரம் பர்ஃபெக்டா இருக்கு பாருங்க. இப்ப எடுங்க லாட்ரி. எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? ஆசை இருக்கா இல்லையா? இருக்கணுமே ஆசை. லாட்ரி யோகம் ராகு வந்தா இப்ப ஏதாச்சும் காசு பணம் ஆசை உங்களுக்கு வந்திருக்கணுமே. கண்டிப்பா எடுங்க, கண்டிப்பா யோகம் இருக்கு. 2ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல வெளிநாட்டு ஸ்தானத்தை பார்க்கலாம். வெளிநாட்டு உள்ளவங்க உங்களுக்கு என்ன ராசியான இன்னும் கண்டிப்பா எடுத்து பார்த்தா 2026 நீங்க பெரிய அளவுக்கு சாதிக்கலாம். இது நான் எழுதியே கொடுப்பேன், கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையாம நம்ம ஜாதக பதம் பண்ணுங்க, உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். பெண்களுக்கு சூப்பரா இருக்கும். கலைத்துறை, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, மெக்கானிக்கல் ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்ப நட்சத்திர பலன் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் என்ன வருங்க? அதாவது முதல் நட்சத்திரமே இந்த அவிட்ட நட்சத்திரம் தான். தைரியம், தன்னம்பிக்கை. எப்படி? தைரியம், தன்னம்பிக்கை, பயங்கரமான திறமையான குணம், நல்ல டேலண்டான குணம், எப்போதுமே வேலை, தொழில், உத்தியோகம், பார்க்குற வேலையை ஒழுங்கா பார்க்கணும், ரொம்ப கராரா இருக்கக்கூடிய ஆளா இருப்பாங்க. ஆனா பிடிவாதம் பண்ணி அந்த விஷயத்தை அடையணுங்கிற எண்ணங்கள் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். அவிட்டத்துல பார்த்தவங்க ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, வீட்டை பண்ணாங்க. என்ன காரணம் தெரியுமா?
இப்ப செலவுகள், தொழில ஒரு மந்தமான அமைப்பு, வேலை ஒத்துதல ஒரு தடங்கள் எல்லாமே இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க வீட்டுக்கு. ஆமாங்க இருந்துச்சு சொல்லுவாங்க. படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மையும், வேலை ஒத்துதல ஒரு தடங்களும், நிறைய தடைகளை சந்திச்சது யாருன்னா இந்த அவிட்டத்துல பிறந்தவங்க தான். யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்ப்பீங்க, அல்லது ஏதாச்சும் ஒரு யூனிஃபார்ம் போட்டு தகுதி உங்கள்ட்ட இருக்கும். வண்டி வாகன பிசினஸ் பண்ணலாம், நெருப்பு சார்ந்த வேலையெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் ஆயுதம் சார்ந்த வேலை, ஏந்தி வேலை பார்க்குற எல்லாமே இந்த அவிட்டத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பீங்க. இனிமேல் தான் உங்களுக்கு நல்லா யோகத்தை கொடுப்பேன். ஏன்னா உங்க ராசி நோக்கி செவ்வாய் வந்துருவார். வீட்டுல சுபகாரியம் நல்லா பாருங்க. திருமணத்துல சுபகாரியம், வேலை இல்லாம வேலை உத்தியோகம் கிடைக்கிற அமைப்பு, வெளிநாடு யோகங்கள், அரசியல் ஃபீல்டு, படிப்புகளில் ஒரு மாற்றங்கள், தொழில ஒரு மாற்றங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஏன்னா நான் அவிட்டத்துல பார்த்தவங்க நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க. ஆனா இந்த 2026 உங்களுக்கு நல்ல ஒரு யோகமா இருக்கு பார்த்து. அடுத்து சதய நட்சத்திரம். எப்படி? சதய நட்சத்திரம் பயங்கரமான ஒரு கற்பனையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எப்படி? ஒரு வேலை முடிவு பண்ண அந்த வேலையை கற்பனையா அந்த வேலையை முடிக்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். அறிவான குணம், கற்பனையான குணம், டேலண்டான குணம் உங்கள்ட்ட நிறைய உண்டு. சதயத்துல பிறந்தவங்களுக்கு இனிமே தான் லைஃப்ல சூப்பரா இருக்கு சதயத்துல பிறந்தவங்களுக்கு. ஏன்னா வேலையில பிரச்சனை, வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, இன்கம் பிரச்சனை, நிறைய தடங்களை பார்த்தது யாருன்னா அந்த சதயம் தான். கெமிக்கல் ஃபீல்ட்லாம் பயங்கரமா இருப்பீங்க. ஐடி ஃபீல்டுக்கு, அக்கௌண்ட்ஸ், கணக்கு பிரம்மாண்டமான ஒரு கஷ்டமான வேலை நீங்க ஈஸியா பார்க்கக்கூடிய குணம் உங்களுக்கு, மைண்ட் கெப்பாசிட்டி உங்களுக்கு நிறைய இருக்குங்க. நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க சதயத்துல பிறந்தவங்க. ஆனா இந்த 2026 உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க. சுப செலவு, சுபகாரியம், வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், படிப்புகளில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு சதயத்துல பிறந்தவங்களுக்கு. இப்ப டைமிங் பக்காவா இருக்கு. சுப செலவு, சுபகாரியம் நிறைய விஷயத்த பண்ணிக்கலாம். நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அனுப்பிச்சு கொடுப்பாரு. அந்த புரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க. இப்படி புரட்டாதி நட்சத்திரங்கிறது குருவுடைய நட்சத்திரம். கண்டிப்பா நீங்க நிறைய பேருக்கு சுப செலவு, வருமானத்தை விட செலவுகள் குடும்பத்துல அதிகமா இருந்திருக்கும். நிறைய தடங்களை சந்திச்சிருப்பீங்க. அதே மாதிரி வேலை, தொழில், உத்தியோகத்துல கண்டிப்பா ஒரு மந்தமான தன்மையை நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ உடம்பு ஆரோக்கியமும், வேலை உத்தியோக தடங்களும், நிறைய ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர், அவச்சொல் வாங்கக்கூடிய அமைப்புகள் நிறைய இருந்திருக்கும். இந்த புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு நல்ல ஒரு குழப்பங்கள், ஒரு மனக்குழப்பங்கள், மன தடுமாற்றங்கள் கண்டிப்பா உங்க லைஃப்ல இப்ப ரீசெண்ட் நடந்துருக்கும் பாருங்க. ஒரு 3-4 மாசமா ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை நிறைய பார்த்துருப்பீங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது இந்த புரட்டாதி. இனிமே சூப்பரா இருக்கும் பாருங்க. வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் யோகம் நல்லா இருக்கும், படிப்புகள் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும். இது எல்லாமே சூப்பரான ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. புரட்டாதி நட்சத்திரம் பயங்கரமான வெற்றியான ஒரு நேரமாக கண்டிப்பா அமையுது. எல்லா காரியமும் சரி, உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இனிமே தான் வரும். இந்த 2026 மார்ச் மாசம் வரை கொஞ்சம் கவனமா இருங்க. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு நல்ல ஒரு செய்திகள் தேடி வரும். வரக்கூடிய 2026 கும்பராசியை பொறுத்தவரை தடைகளை உடைத்து வெற்றி பெறும் காலமாகவே அமைகிறது.